வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 11ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்துக்கான காலாண்டு தேர்வு கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 15 ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு புக் பேக் படி ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் வரும். ஸோ ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ்க்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சரை மட்டும் ஆப்ஷன் படிக்காதீங்க, ஆன்சரை படிங்க. ஒவ்வொருத்தவங்க எப்படி படிப்பாங்கன்னா, இப்போ எத்தனாலின் மாற்றியம் எதுன்னா நம்ம ஆன்சர் எப்படி படிப்பீங்கன்னா ஆவண்ணா ஆப்ஷன் அந்த மாதிரி மட்டும் படிச்சிருப்பீங்க. டைமெத்தில் ஈதருங்கிறத நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி படிக்காதீங்க. அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ டைமெத்தில் ஈதரை ஈயில் ஆச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து தப்பாயிடும். ஸோ ஆன்சரை படிங்க, ஆப்ஷனை படிக்காதீங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் நமக்கு பார்த்தீங்கன்னா 6 2 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதணும். 6 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இதில் இருக்க எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அந்த 6ஐ மட்டும் படிக்காதீங்க. ஃபுல் கொஸ்டினையும் சாய்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து பகுதி 3ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஜூல் தாம்சன் விளைவு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லீட்ஸ் ஆசிரியர் தத்துவம், அப்புறம் வந்து ஏதாவது நமக்கு ஒரு சம் கேட்பாங்க. 33வது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் நமக்கு சம்னா அதுவும் கட்டாய வினாவாக தான் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பகுதி 4 பார்த்திங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின். நமக்கு 5 5 மார்க் எழுதணும். 10 5 மார்க் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அல்லது டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம்தான். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு எலக்ட்ரான் ஆட்டம் வரையறை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து வாண்டர்வால்ஸ் மாறிலிகளை கொண்டு நிலைமாறு மாறிலிகள் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வெப்ப இயக்க விதியின் 2வது விதி, அந்த 3 விதிகள் கிட்டே இருக்கும், அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து கேபி கேசி இருக்குது பார்த்திங்களா, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே சாய்ஸ் இல்லாமல் நல்லா படிச்சிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு.